இன்னைக்கு மோடி திருச்சிக்கு வந்திருக்காரு. திருச்சியில் 5600 சொச்சம் கோடிக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குறாரு. நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். 5600 சொச்சம் கோடிக்கு தொடங்கி வைக்கிறாரு. எலெக்ஷன் வந்துருச்சு, அதனால் வந்திருக்காரு. இன்னும் வருவார். எலெக்ஷன் நெருங்க அமித்ஷாவும் மோடியும் வருவாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நமக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஈரானை போய் தேவையில்லாமல் இவங்க சீண்டி வம்பிழுத்து நெதன்யாகு வந்து புண்பட்டு இருக்கார். அவர் புண்பட்ட மனசை வந்து எப்படி ஆத்துறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்காரு நெதன்யாகு. அவருக்கு முன்பற்றுச்சேன்னு ட்ரம்புக்கு வந்து கொஞ்சம் இதில் இருக்கார், சலிப்பில் இருக்கார் போல் இருக்குது. எப்படா நெதன்யாகுவை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்புக்கு வந்து அவருடைய மனசை எப்படி புண்பட்ட நெதன்யாகுவோட மனசை நம்ம எப்படி ஆத்துறது அப்படின்னு அந்த டெல்லவியில் அந்த நகரமே சுத்தம் ஒன்றும் இல்லாமல் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஈரானில் நம்ம பெட்ரோல் வாங்கிட்டு இருந்தோம், குரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம், கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருந்தோம். ஈரானில் வாங்கிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் செலவு அதிகம்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரஷ்யாட்ட போய் ஒவ்வொரு ரஷ்யாட்ட வாங்கினோம். அப்போ ரஷ்யாட்ட வாங்கும்போது என்ன மாதிரி எண்ணெய் போட்டோம் அப்படின்னாக்கா, குறைந்த விலையில் கச்சா எண்ணெய். அந்த குறைந்த விலையில் வாங்கினதை வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியத்துக்கோ இல்லை பாரத் பெட்ரோலியத்துக்கோ இல்லை ஓஎன்ஜிசிக்கோ இல்லை இன்னொன்று இருக்க இந்த நேஷனலைஸ் வங்கிகளில் இந்த பங்குகள்லாம் வரதில்லை. அரசுடைமையாக்கப்பட்ட இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் தரல. இவங்க என்ன பண்ணாங்க, நேராக அதானிக்கு, அம்பானிக்கு, நயாரா என்னென்னு ஒரு குரூப்புக்கு கொடுத்துட்டாங்க, 2-3 குரூப்பு கொடுத்துட்டாங்க போல் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, வாங்கி பெட்ரோல் டீசலை வாங்கி குரூட் ஆயிலை கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிப்பு பண்ணி நல்ல விலைக்கு, அதிகப்படியான விலைக்கு வெளிநாடுகளில் விற்றுட்டாங்க. நமக்கு வைக்கிறாங்க. நமக்கு இப்போ 91 ரூபா சொச்சம் இருக்குது. நம்மளுடைய 91.20 நினைக்கிறேன். அப்படியே இருக்குது, ரொம்ப நாளாக ஸ்டேபிளாக இருக்குது. இது வந்து இன்னும் கம்மியாக கொடுக்க முடியும், 70 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். ஆனால் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. மோடி இருக்கிற வரைக்கும் இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லை, குறைச்சி கொடுக்குறது சாத்தியமில்லை, கூட ஏறதுக்கு தான் வாய்ப்பு. இப்போ பத்தாவதுக்கு உலக நாடுகள் பூரா கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி பரவுது. பாகிஸ்தானில் 325 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க கச்சா எண்ணெயினுடைய விலையை. பெட்ரோல் டீசல் ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசலோட விலையை 325 ரூபா அப்படிங்கிற மாதிரி பெட்ரோல் விலையை கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு வந்துச்சுன்னா நமக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு அதிகம். நம்மள்ட்ட ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஸ்டாக் ஒரு வருஷம் 12 நாளைக்கு ஸ்டாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு அது உண்மை பொய்ன்னு தெரியாது. ஒருவேளை எல்லாம் ஸ்டக்காகி நின்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ நம்ம ரஷ்யாவுக்கு வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணால் ட்ரம்ப்பு கூப்பிட்டு நம்மளை மிரட்டி, நீங்கள் அங்கிட்டு வாங்கக்கூடாது, வெனிசுலாவில் வாங்கிக்கங்க அப்படின்னாரு. வெனிசுலாவோட அதிபரை கைது பண்ணி அவரை வந்து சிறையில் அடைச்சி அந்த நாட்டை கையகப்படுத்தி அவர் கண்ட்ரோல் வச்சுருக்காரு. எதுக்கு என்ன காரணம்னா, அங்கே இருக்கிற கச்சா எண்ணெய். அப்போ அந்த கச்சா எண்ணெய் நிறையா இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஒரு நாட்டினுடைய அதிபரை போதைப்பொருள் வச்சுருந்தார் அப்படிங்கிற பேரில் அவரை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காரு. இப்போ ட்ரம்புக்கு விட்டு மிரட்டுறாரு மோடியை. நீங்கள் வந்து இனிமேல் ரஷ்யாட்ட குறைந்த விலையில் வாங்கக்கூடாது, நீங்கள் வந்து இங்கே வாங்குங்க, வெனிசுலாட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு வந்து ட்ரம்ப்பு சொல்ல. இவர் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருந்தார். சைலண்ட்டாக இருந்தாருன்னா உடனே சங்கிகளாக இருந்துக்கிட்டு, என்ன பிரதமர் வந்து சைலண்ட்டாகவே இருக்கார், இது பதில் சொல்லாமே இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னா, உடனே அவர் இருந்துக்கிட்டு அவங்க சங்கி பயல்கள்லாம் இருந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ராஜதந்திரம், மௌனமாக இருப்பது ராஜதந்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உண்டாக்கி ஊர் பூரா பரவ விட்டாங்க. இவங்களுக்கு வதந்தியை பரப்புறது தானே இவங்களுடைய மெயினான வேலையை, அப்படி பரப்ப விட்டாங்க. இப்போது நிறைய ஸ்டாலின் கூட கேட்டார், நிறைய பேர் கேட்டாங்க, ஏப்பா எங்கே வாங்குறது? இப்போ கமலஹாசன் கூட கேட்டார், எங்கே கச்சானா வாங்குறதுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணோம், நீங்கள் ஏன்னா முடிவு பண்ணுறீங்க, இதுக்கு எப்படி நீங்கள் பிரதமர் ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா நாட்டிலையும் எப்படி தான் இருக்கிறான், ஒன்றும் இல்லைங்க. ஈரான் எத்தனை எவ்வளோ பெரிய நாடுங்க, எவ்வளோ பெரிய தேசங்க, இங்கே போகிற துணிஞ்சு அடிக்கிறான், என்ன பண்ண முடியுமோ அடிக்கிறான். ஆனால் நம்மளால் முடியல. நம்ம எல்லாத்துக்குமே போய் சமரசமாகவே போயிட்டுருக்குறோம். இதெல்லாம் ஒரு நாட்டு மக்களை 140 கோடிக்கும் அதிகமுள்ள மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர்
ஒரு எது எதில் காம்ப்ரமைஸ் பண்ணணும், எது எதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுக்குமே விளக்கம் தெரியாமல் இவர் பாட்டுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றாரு. இதில் வந்து ஜெய்சங்கர்னு வேற அதிபுத்திசாலியான ஒரு நபர் வேற, அவர் பெரிய அறிவாளின்னு வேற ஒருத்தன் வந்து சொல்கிறான். ஒரு சங்கி வந்து ஒருத்தன் சொல்கிறான். அவர் வந்து எவ்வளோ பெரிய அறிவாளி, ஆகச்சிறந்த அறிவாளி. அவர் வந்து நம்ம நாட்டுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் கூட ஒரு வீடியோ போட்டேன். அவர் வெளியுறவுத்துறை கொள்கையில் என்ன நீங்கள் சாதிச்சு கிழிச்சிங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அது 2 பேர் தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சரி, நீங்கள் எப்போ பார்க்கணுமோ அப்போ பாருங்கள், அது வேறு விஷயம். பார்க்க முடிஞ்சால் பாருங்களாட்டா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போடுறத போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெனிசுலாவுக்கு மாறி போயிடுச்சு. அது இல்லாமல் நிறைய அக்ரிமெண்ட் போட்டாங்க. 45 லட்சம் கோடிக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஒரு வர்த்தகம் பண்ணுறதுக்கு அமெரிக்கா வரணும்னா ஒப்பந்தம். பொதுவாக இந்தியாவுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா, இது என்னது, பாம்பாட்டிகள் தேசம்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாம் பழமைவாதிகளாக இருப்பாங்க, எல்லாம் சாஸ்திரம்பாங்க, சம்பிரதாயம்பாங்க, அரைகுறையான் தெரியவாங்க, ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க, இவங்க பாம்பாட்டிகளின் தேசம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டாக் இருந்தது நம்ம மேலே. பாம்பாட்டிகள் தேசம் தான் அப்படி சொல்லுவாங்க. இப்போது இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவை பார்த்தாவே உலக நாடுகளுக்கு ஒரு இலக்காரம், ஒரு ஏளனம், ஒரு என்ன சொல்கிறது, என்னமோ ஒரு ஒதுக்கப்பட்டவர்களை பார்க்குற மாதிரி. அப்போ இந்தியாவை வந்து இந்த மாதிரி லெவலில் பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சர்வதேச அளவில் குப்பையெல்லாம் கொண்டு வந்து நம்ம இந்தியாவில் தான் கொட்ட போகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பர்டிகுலராக அமெரிக்காவில் ஏகப்பட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்காங்களாம். அப்படி அக்ரிமெண்ட் கையெழுத்து போடும் பொழுது இந்தியா அங்கே உற்பத்தி ஆகிற பொருளை, தேக்கமடைஞ்சிருக்கிற பொருளை, அங்கே வீணாக போன பொருள் எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே இறக்குவான், வரி இல்லாமல். நம்ம இங்கேருந்து பொருள் அனுப்பிச்சோம்னா நம்ம அங்கே போய் இறக்குற பொருளுக்கு அவன் வரி போட்டுக்கிறான். ஆனால் அவன் ஏற்றி அனுப்புகிற இங்கே பொருளுக்கு இனிமேல் வரி இல்லாமல் வரப்போகுது. நம்ம அதிகப்படியான வரி போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் ட்ரம்ப் மோடி என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் வரி இல்லாமல் நாங்கள் இறக்கிறோம் அப்படின்ட்டாரு. அப்போ அவனுக்கு டபுள் மடங்கு லாபம். ஆனால் நம்ம ஏற்றுற பொருளுக்கு அதிகப்படியான வரியை போடுறான், இங்கேருந்து வாங்குகிற பொருளுக்கு அதிகப்படியான வரி போடுறான். அப்போ யார் புத்திசாலி, யார் திறமைசாலி, யார் நல்ல பிரதமர், யார் அவன் நாட்டுக்கு, யார் எந்த நாட்டு பிரதமர் எந்த நாட்டுக்காக விசுவாசமாக இருக்கார், அமெரிக்க அதிபர் விசுவாசமாக இருக்காரா, மோடி விசுவாசமாக இருக்காங்கிறத உங்களுடைய இதுக்கே விட்டுறேன். 45 லட்சம் கோடிக்கான அக்ரிமெண்ட்டில் முழுவாசி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து 5 ஏக்கர் 10 ஏக்கர் 4 ஏக்கர் 3 ஏக்கர் 2 ஏக்கர் 15 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் பிடிச்சி விவசாயம் பண்ணணும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. அங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட், அது வந்து கார்ப்பரேட் ப்ராஜெக்ட். அதை விட 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி வச்சு அதில் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் அந்த மாதிரி பிரித்து ஒவ்வொரு விவசாயமும் சரி, கால்நடைகள் வளர்க்குறதும் சரி, எல்லாத்தையுமே தனித்தனியாக செய்வாங்க. கார்ப்பரேட் ஸ்டைலில் செய்வாங்க, க்ளீனாக, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் செய்வாங்க. இப்போ பால் தயாரிக்கிறது, போக்குவரத்து எல்லாமே அங்கேயே அவங்களே செய்கிறாங்க. இப்போ அங்கேருந்து அதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வழியை தான் இப்போ தேடுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். நம்ம பொருள் அவன் ஒரு மீன் அனுப்புகிறான்னு வைங்க, அது கெட்டு போச்சா நல்லா இருக்கா எதுவுமே தெரியாது. ஆனால் அனுப்புன மாதிரி வவுச்சரை பார்த்து ஃப்ரெஷ்ஷாக நேத்திக்கு தான், முந்தா நாள் தான், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஏற்றின மாதிரி அனுப்பிச்சி வச்ச மாதிரி அவங்க அந்த வவுச்சரு பில்லுலாம் போட்டு நம்மளை முட்டாளாக்கிடுவாங்க. இப்போ இதுதான் நடக்க போகுது. அப்போது நமக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டு வந்துருக்கீங்களா, நமக்கு என்ன பிரயோஜனம்? 10 காசு பிரயோஜனம் இருக்குதா? அங்கேருந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை நம்ம வாங்கினா நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு நம்ம கேட்கணும்ல. ஒரு பக்கத்துருங்க, இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் நாடு, ஒரு விவசாய நாடு. அந்த விவசாய நாடு அதாவது காந்தியடிகள் சொன்னார், இந்தியாவினுடைய இதயம் கிராமங்களில் இருக்கிறது, அங்கே தான் விவசாயம் இருக்கிறது, அவர்களைத்தான் அந்த விவசாயத்தை தான் நம்ம வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அப்போது இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு, அதாவது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஒரு விவசாய நாடு. அப்போது உற்பத்தி பண்ணியே ஆகணும், சாப்பிட்டே ஆகணும், நம்மளுடைய தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சே ஆகணும். பெரிய அளவுலாம் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணல. ஆனால் நம்மளுடைய மக்களுக்கே நமக்கு தேவையானது இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டப்போ அவன் பொருள்லாம் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற விவசாயிகளுடைய நிலைமை, இங்கே விளைவிக்கிறதோடைய பொருளுடைய நிலைமை, அப்போ அவங்களுக்கு யார் காசு தருவாங்க? அவங்கள்ட்ட யார் வாங்குவாங்க? இதை விட ஒரு ₹1 கம்மியாக கொடுத்தானாக்கா அவன் பொருள் தானே நம்ம வாங்குவோம். அப்புறம் இவங்க விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருள் எப்படி ஆகுறது? ஒரு கேள்வி வருது இல்லை?
அப்போது தன்னுடைய விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் விவசாயி நம்ம போன தடவை மோடி வந்திருக்கும்போது ராமேஸ்வரமாக எங்கேயோ வந்திருக்கும்போது எப்படி நாங்கள் வந்து விவசாயிகளை பேணி காக்கிறோம், அங்கே பணம் கொடுத்துருக்கோம், இங்கே பணம் கொடுத்துருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், இப்படியெல்லாம் அறுத்து தள்ளியிருக்கோம், அப்படியெல்லாம் அறுத்து தள்ளியிருக்கான்னு சொல்லிட்டு பீலா விட்டு போனார் மோடி. இப்போ அக்ரிமெண்ட் போட்டு வச்சு 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காரு. அவ்வளவு இறக்குமதி ஆகுமா, ஏற்றுமதி ஆகாதான். நம்ம பொருள் அவன் ஊருக்கு போகாதான், ஆனால் அவன் பொருளை மட்டும் நம்ம இறக்குமதி பண்ணணும். பால் பொருட்கள் மட்டும் இறக்குமதி பண்ணுறான்னு வைங்க. இங்கே இருக்கிற பால் கம்பெனியை பற்றி யோசிச்சு பாருங்கள். பால் பொருட்கள் மட்டும் இறக்குமதி பண்ணுறான். இவங்க நம்ம லோக்கலில் தயாரிக்கிறத விட டேக்ஸை கம்மியாக வச்சு இறக்குமதி மார்க்கெட்டை பிடிக்க அப்படி தானே பண்ணி ஆகணும். அப்போ அந்த பால் பொருளுக்கு வந்து அவன் இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கம்பெனிகள் ஆவின் மாதிரியோ இல்லை அமுல் மாதிரி கம்பெனிகளோ அதனுடைய அவங்களுடைய நிலைமையில என்ன வருது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேர் இருக்குது. நம்ம நந்தினின்னு ஒன்று இருக்குது கர்நாடகாவில். அந்த அந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறது? அப்போ அவன் டன் டன்னா கப்பலாக கொண்டாந்து இறக்குவான். நம்ம வந்து அதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கணும். அவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், எதுவும் சொல்ல மாட்டோம். அப்படி தானே? அப்போ இது வந்து எந்த கணக்கில் சேர்க்குறது நம்ம? அவன் என்ன பண்ணுவான்? அப்போ கண்ட குப்பையெல்லாம் இறக்குவான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 20 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி லோடு எத்தனை அந்த சாமான்லாம் என்ன பண்ணுவான்? புதுசாக அதுக்கு கெமிக்கல் கெட்டு போகாமல் கெமிக்கல் அது இதெல்லாம் போட்டு அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குவாங்க. நம்ம சாப்பிட்டோம் ருசியாக இருக்கும். ஏன்னா அவன் கலக்கிற கெமிக்கல் ருசியாக இருக்கிறது ஏதாவது ஒரு ரசாயனத்தை ஆட் பண்ணிடுவான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம சாப்பிட்ருவோம், ருசியாக இருக்கும், சாப்பிட்ருவோம். ஆனால் பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ இந்த இந்தியாவை காவு கொடுக்குற இந்த வேலையை செய்த மோடிக்கு யார் அட்வைஸ் பண்ணது இது செய்கிறதுக்கு? அப்படியே ஆகச்சிறந்த அறிவாளின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கரை சொல்கிறாங்கல்ல, ஏன் இதை பற்றி தெரியாதா? பேச முடியாதா? எதுவுமே செய்ய முடியாதா? அப்படி நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல. அப்போ ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் தன்னுடைய நாட்டு மக்களை பற்றி கிஞ்சித்தும் கவலை இல்லாமல் ஒப்பந்தங்கள் போடுறாரு, வெளிநாட்டுக்கு போகிறாரு, பேசுகிறாரு, வைக்கிறாரு. இது வரைக்கும் பார்லிமெண்ட்டில் உட்காந்து நான் வெளிநாட்டுக்கு போனேன், இந்த நாட்டில் போனேன், நான் இவ்வளோ ரூபா அக்ரிமெண்ட் போட்டேன், இந்த நாட்டுக்கு போனேன் இவ்வளோ ரூபா அக்ரிமெண்ட் போட்டேன் அப்படின்னு அஃபிஷியலாக சொன்னாரான்னா சொல்லியிருக்க மாட்டார். இப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நம்ம எப்படி வாழ்கிறது? இப்போ ஒருவேளை பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துச்சு என்ன பண்ணலாம்? இப்போ ஈரானை மாற்றி ரஷ்யா மாற்றி இப்போ வெனிசுலாவோட மொத்த கண்ட்ரோலும் அமெரிக்காக்காரன்ட்ட இருக்குது. நம்ம இப்போ எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்காக்காரனை தான் கேட்கணும், அமெரிக்காக்காரனை தான் கெஞ்சணும். அதான் வந்து நடப்பு. அப்படி தானே போயிட்டுருக்குதுப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.